இன்று லாசா உறுப்பினராக 2 நிமிடங்கள் பேச வாய்ப்பளித்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்ற திருப்பாடல் 18 நினைவு கூறுகின்றேன். நான் திருமதி பாத்துமா இருதயம் கீழச்சேரி பங்கிலே 40 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி 16 ஆண்டுகள் ஓய்வு பெற்று வருகின்றேன். 9 ஆண்டு காலமாக புனித அண்ணாந்தேய பராமரிப்பு சபையின் கன்னியர்களோடு இணைந்து லாசா குழுவிலே பணியாற்றி வருகின்றேன். இன்று இந்த லாசா குழுவை பற்றி பேச வாய்ப்பளித்த சபை தலைவி மற்றும் மாநில தலைவி அருள் சகோதரி செசிலி அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பில் இரக்கத்தை சுவைத்து ஏழை எளியவர்க்கு கருவிகளாக, நம்பிக்கையின் வழிகாட்டியாக, கடவுள் பராமரிப்பில் கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக பணி புரிய முழுமையாக அர்ப்பணிக்கின்றோம். இந்த குழுவில் இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான முறையில் பங்கு பெற்று ஈடுபட்டு வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு மாதமும் அருட்கன்னியர்களோடு நாங்கள் இணைந்து பாவ சங்கீதனம் செய்வதிலும், திருப்பலி காண்பதிலும், விவிலிய கருத்துக்களை பரிமாறுவதிலும் மற்றும் சமூக பணிகளை பற்றியும் அடிக்கடி குழுமி ஆராய்ந்து அதற்கேற்றவாறு பணிகளை நடத்தி வருகின்றோம். மேலும் மாதத்திற்கு ஒரு முறை ரயில் நிலையங்கள் மற்றும் பொதுவான இடங்களிலே ஏழை மக்களுக்கு உடைகளையும் உணவுகளையும் அளித்து சேவை புரிந்து வருகின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் எங்கள் பணி தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய ஒவ்வொருவருக்கும் எங்களது ஆற்றலையும் சக்தியையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த பணி தோய்வடையாமல் தொடர்ந்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.